ஹாய் கைஸ், நான் மலன். நம்மளோட லாஸ்ட் ட்ராவல் பார்த்துருப்பீங்க. கோழிக்கோட்லேருந்து மைசூர் வரைக்கும் ஒரு கேஎஸ்ஆர்டிசி BS3 பாஸ்ட் பேசஞ்சரில் ட்ராவல் பண்ணியிருப்போம், முத்தங்கா ரிசர்வ் ஃபாரஸ்ட் வழியாக. ஸோ இன்றைக்கி நம்ம மறுபடியும் கேஎஸ்ஆர்டிசியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ பாஸ்ட் பேசஞ்சரும் கிடையாது, சூப்பர் ஃபாஸ்ட்டும் கிடையாதுங்க. ஸோ ரீசெண்டாக 1 இயர் முன்னாடி இனாகிரேஷன் பண்ணி வச்ச மின்னல் சர்வீஸில் ட்ராவல் பண்ண போகிறேங்க. ஸோ அப்படி சொன்னோன்னே தெரிஞ்சிருக்கும் எந்த ரூட் அப்படின்ட்டு. பாலக்காட்லேருந்து கொல்லூர் முகாம்பை வரைக்கும் ஆப்ரேட் பண்ணக்கூடிய மின்னல் மின்னல் சர்வீஸில் தாங்க இன்றைக்கி நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். அதுவும் கேஎஸ்ஆர்டிசி BS3 தான், அதுவும் மின்னல் சர்வீஸு. ஸோ அந்த வண்டியில் தான் ட்ராவல் பண்ண போகிறோம். நம்ம வண்டி எடுத்துக்க ரூட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடுலேருந்து மன்னார்காடு, மலப்புரம், கோழிக்கோடு, கண்ணூர், காசர்கோடு, மங்களூர், உடுப்பி வழியாக போய் நம்மளுக்கு கொல்லூரை ரீச் பண்ணுவாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நம்ம மின்னல் சர்வீஸில் ஒரு 10 மணி நேரம் ட்ராவல் இருக்குங்க. ஸோ வாங்க வண்டி இன்டீரியர் எக்ஸ்டைல் பார்த்து நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. டைம் பார்த்தீங்கன்னா 7:15 தாங்க ஆச்சு. ஸோ நம்ம வண்டி டைம் பார்த்தீங்கன்னா 8 மணி. ஸோ இன்னும் 3/4 மணி நேரம் நமக்கு டைம் இருக்குங்க. அதான் கொஞ்சம் முன்னாடி வெளில போய் ஏதாவது லைட்டாக சாப்பிட்டுட்டு நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாங்க. ஸோ கைஸ், நம்ம எப்பவுமே பார்த்தீங்கன்னா பாலக்காடு வந்தோம் அப்படின்னா இந்த கடையில் தாங்க டீ ஸ்நாக்ஸ் சாப்பிடுவோம். ஸோ அது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலக்காடு பஸ் ஸ்டாண்ட் முன்னாடி லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இருக்குங்க. ஸோ இங்கே எக் பப்ஸ் அண்ட் டீ செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 7:30 மணிங்க. ஸோ நமக்கு மெசேஜ் பார்த்தீங்கன்னா 7:08 கரெக்டாக வந்துருச்சு நம்ம ட்ராவலோட மெசேஜ். ஸோ அப்படியே வாங்க உள்ளே போகலாம். நம்ம டைம் பார்த்தீங்கன்னா மணி 7:30 ஆயிடுச்சுங்க. அப்படியே உள்ளே போயிட்டு நம்ம வண்டி வந்துச்சுன்னு பார்த்து நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்க. இப்போ நம்ம பார்க்குற வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம சர்வீஸ், அதாவது பாலக்காடு கொல்லூர் கூட இனாகிரேஷன் பண்ண வண்டி தாங்க. ஸோ இந்த சர்வீஸ் பார்த்தீங்கன்னா பாலக்காடு கன்னியாகுமரி BS3 மின்னல் சர்வீஸுங்க. ஸோ இதுலேயே ஒரு நாள் நம்ம ட்ராவல் பண்ணலாங்க. நம்ம ட்ராவலில் பார்த்தீங்கன்னா ஒன்று சொதப்பிடுச்சுங்க. சொதப்பிடுச்சு மீன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா வண்டி மாறி வந்துருச்சுங்க. ஸோ நம்ம புக் பண்ணது பார்த்தீங்கன்னா மின்னல் சூப்பர் டீலக்ஸு. நம்மளுக்கு ஆனால் வந்தது பார்த்தீங்கன்னா சூப்பர் டீலக்ஸ் ஏர்பஸ். ஸோ நம்ம பின்னாடி இது பாருங்க, இந்த வண்டி தான் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரெண்டில் என்னால் நிற்கவும் முடியல, பேசவும் முடியாது, ஏன்னா ரொம்ப க்ரௌடாக இருக்குங்க. ஸோ வண்டி புக் பண்ணாங்கன்னா அப்படியே ஒருத்தலாம் வந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நானும் மின்னல் வரும் அப்படின்ட்டு அந்த சைடு இந்த சைடு நடந்துட்டு இருந்தேன். கடைசியில் பார்த்தா இந்த வண்டி காசர்கோடு உடுப்பின்னு போட்டிருந்தாலும் வந்து கேட்டதுக்கு இந்த வண்டின்ட்டாங்க. சரி பரவாயில்ல, இந்த வண்டியில் நீங்கள் நம்ம ட்ராவல் பண்ணலாம். ஸோ மின்னல் நினச்சி நான் வந்தேன், இந்த வண்டி ஆயிடுச்சு. பரவாயில்ல, நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி ட்ராவல் பண்ணாங்க. ஆனால் எப்படி ஓட்டுறாங்க அப்படிங்கிறது பார்க்கலாம் வாங்க. காய்ஸ், நம்ம சூப்பர் ஹேர் டிலக்ஸோட இன்டீரியர் எக்ஸ்டைல் பார்த்துடலாங்களா? கரெக்டாக 8 மணிங்க. ஸோ நம்ம ட்ராவலை ஸ்டார்ட் பண்ணலாங்களா? கரெக்டாக 8:05ங்க. ஸோ அண்ணன் ஸ்டார்டிங்லேயே ஆரம்பிச்சிட்டாவே நினைக்கிறேன் நம்ம மின்னல் சர்வீஸை காமிக்கிறதுக்கு. ஸோ நம்ம மின்னல் சர்வீஸ்னு வந்தோம். கடைசியில் பார்த்தீங்கன்னா ஹேர் ரிலாக்ஸ் வந்துருச்சு. ஸோ ஸ்பீட் அதே மாதிரி மெயின்டைன் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கலாம் வாங்க ட்ராவலில். கைஸ், நம்ம ட்ராவலோட சேர்த்துங்க. ஸோ நம்ம ட்ராவலோட டிக்கெட் காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்துடலாங்களா? நம்ம டைரெக்டாக வந்து எடுத்தோம் அப்படின்னா 781 ரூபா. இதே நம்ம ஆன்லைனில் புக் பண்ணோம் அப்படின்னா GSTயோட சேர்த்து 800 ரூபா வருங்க ஆன்லைன் புக்கிங்க்கு. கைஸ், நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டியில் பார்த்தீங்கன்னா சார்ஜ் போட்டு சீட்டுக்கு தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ பட் இருந்தாலும் இந்த முன்னாடி இந்த ஹார் ஹோல்டர் தனியாக கொடுத்துருக்காங்க. ஸோ எக்ஸ்ட்ரா பேசஞ்சர் யூஸ் பண்ணுற மாதிரி.
கைஸ் நம்ம ட்ராவல் பண்ணுற வண்டி பார்த்தீங்கன்னா மில்லன்ஸ் ரேல்ஸ்னு. ஸோ அதனால் வந்து ஒவ்வொரு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்குதுங்க. அது எந்தெந்த ஸ்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மன்னார்காடு, பெருந்தல்மண்ணா, காஞ்சங்காடு இந்த மாதிரி ஸ்டேஜ்லாம் வந்து பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி இருக்காதுங்க. ஸோ மெயின் ரோட்டில் மட்டும்தான் என்ட்ரி பண்ணுவாங்க. அதுவே பார்த்தீங்கன்னா பேசஞ்சர்ஸ் இருந்தால் மட்டும்தாங்க என்ட்ரி பண்ணுவாங்க. டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா 9:50ங்க. ஸோ நம்ம பெருந்தல்மண்ணா ரீச் பண்ணியிருக்கோங்க. 9 மணிக்கு மன்னார்காடு வந்தோம். 9:50க்கு நம்ம கரெக்டாக பெருந்தல்மண்ணா ரீச் பண்ணிட்டோங்க. ஸோ கிட்டத்தட்ட இங்கே 9 மணி நேரம் பக்கம் இதே வண்டியில் நம்ம ட்ராவல் பண்ண போகிறோம். வாங்க நம்ம ட்ராவல்ஸ் கண்டினியூ பண்ணலாங்க.
காய்ஸ் என்னோட ட்ரைவ் பார்த்துருக்கீங்க, சிட்டிக்குள்ளேயே வந்து மாஸ்க் கட்டிட்டு வந்தார். இப்போ பைபாஸில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ நம்ம வந்து கோழிக்கோடு போகணுங்க. கோழிக்கோடு முன்னாடி NS66 திருவனந்தபுரம் காசர்கோடு பைபாஸில் இப்போ ட்ராவல் பண்ணுறாங்க. ஸோ என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். டைம் பார்த்தீங்கன்னா 11:40ங்க. ஸோ எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோழிக்கோடை ரீச் பண்ணிட்டோம். ஆனால் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 40 நிமிஷம் லேட்டாக கோழிக்கோடை ரீச் பண்ணியிருக்கோங்க. காய்ஸ் நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா 10 நிமிஷம் பிரேக் அப்புறம் கோழிக்கோட்லேருந்து மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. ஸோ இதுக்கு முன்னாடி கொஞ்சம் தூரம் NS66 திருவனந்தபுரம் காசர்கோடு பைபாஸில் ட்ராவல் பண்ணோம். ஸோ மறுபடியும் போய் அதே ரூட்டில் தாங்க நம்ம போய் நம்ம பைபாஸில் ட்ராவல் பண்ணுவோம். ஸோ வாங்க நம்ம ட்ராவல் எப்படி பார்க்குறத பார்க்கலாம். காய்ஸ் நம்ம வண்டியோட ஸ்பீடு இந்த ஓவர்டேக் வச்சு நீங்கள் கண்டுபிடிக்கலாங்க. ஸோ என்ன ஸ்பீட் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ கைஸ் டைம் கரெக்டாக பார்த்தீங்கன்னா மிட் நைட் 1 மணிங்க. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வடகராவை ரீச் பண்ணியிருக்கோங்க. இன்னும் கண்ணனூர் பார்த்தீங்கன்னா 34 கிலோமீட்டர் இருக்குங்க. ஸோ நம்ம ட்ராவலில் 34 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணோம் அப்படின்னா கண்ணனூர் ரீச் பண்ணிடலாங்க. இது மணி 1 கிட்டத்தட்ட 2 மணிக்கே கண்ணனூர் ரீச் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைக்கிறேங்க. ஸோ
டைம் பார்த்தீங்கன்னா 2 மணிங்க. ஸோ மிட்நைட் 2 மணி. எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ணனூர் கேஎஸ்ஆர்டிசி டிப்போல தாங்க இருக்கும். கைஸ் நானும் நினச்சிட்டு இருந்தேங்க, ஸோ நம்ம ட்ராவல் இதெல்லாம் நடக்காதா அப்படின்ட்டு. ஸோ என்னென்னு பார்த்தீங்கன்னா வண்டிக்கு டீசல் ஃபில் பண்ணுறது தாங்க. ஸோ அப்படியே நான் ரியர் கேமராவில் காமிக்கிறேன், நீங்களும் பாருங்கள். கைஸ் நம்ம ட்ராவல் பார்த்தீங்கன்னா 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க கண்ணனூர்லேருந்து. ஸோ இந்த டீசல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு டீ டைமும் இங்கேயே கொடுத்துருந்தாங்க. ஸோ அதெல்லாம் முடிச்சுட்டு 1/4 மணி நேரத்துக்கு அப்புறம் மறுபடியும் நம்ம ட்ராவல் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. സമയം മാറ്റി പോയി காய்ஸ் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேங்க, ஒரு சில ஸ்டேஜில் வந்து நம்ம பஸ் ஸ்டாண்ட் என்ட்ரி பண்ண மாட்டோம் அப்படின்ட்டு. அந்த ஸ்டேஜில் இந்த காஞ்சங்கர ஸ்டேஜும் ஒன்றுங்க. ஸோ பஸ் ஸ்டாண்டு என்ட்ரி இங்கே கிடையாதுங்க.
கைஸ் டைம் பார்த்தீங்கன்னா 4 மணிங்க. ஸோ கரெக்டாக காசர்கோடு ரீச் பண்ணியிருக்கோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 8 மணி நேரம் ஒரே டிரைவரனாவே டிரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ பாலக்காடு ஆரம்பித்து காசர்கோடு வரைக்கும் அவரே டிரைவ் பண்ணியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறம் க்ரூஸ் வந்து சேஞ்ச் ஆவாங்களான்னு தெரில. ஸோ வாங்க பார்க்கலாம். ஸோ கைஸ் நம்ம சொன்ன மாதிரியே பார்த்தீங்கன்னா க்ரூ இங்கே தாங்க சேஞ்ச் ஆகிருக்காங்க. ஸோ கிட்டத்தட்ட வந்து 8 மணி நேரத்துக்கு அப்புறம் இப்போ தான் க்ரூ சேஞ்ச் ஆகிருக்காங்க. கைஸ் நமக்கு இதோட பார்த்தீங்கன்னா கேரளா ஸ்டேட் முடிஞ்சுருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கர்நாடகா ஸ்டேட்குள்ளே ட்ராவல் பண்ணுவாங்க. கைஸ் நம்ம ட்ராவலில் பார்த்தீங்கன்னா 9 மணி நேரத்துக்கு அப்புறம் கர்நாடகா மாவட்டத்தில் இருக்கிற மங்களூரை ரீச் பண்ணியிருக்கோங்க.
நம்ம பிஎஸ்டியோட இன்ஜின் ஃபீலே தனி ஃபீல் தாங்க. ஸோ அந்த இன்ஜின் சவுண்டு பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது அப்படின்ட்டு. கைஸ் நம்ம ட்ராவலில் பார்த்தீங்கன்னா அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக விடிய ஆரம்பிச்சிருச்சுங்க. ஸோ நம்மளும் வந்து உடுப்பிலாம் தாண்டி குந்தாபுரம் ஸோ கொல்லூர் பக்கம் வந்துட்டோம். வாங்க எத்தனை மணிக்கு நம்ம கொல்லூரை ரீச் பண்ணுறோம் அப்படின்னு பார்க்கலாங்க. கைஸ் நம்ம வெற்றிகரமாக பாலக்காடு டிப்போவில் இருந்து 1 லாங்கஸ்ட் ரூட்டான பாலக்காடு டு கொல்லூர் மூகாம்பிகா 530 கிலோமீட்டர் நம்ம சூப்பர் ஹேர் டீலக்ஸில் 11 மணி நேரத்தில் ரீச் பண்ணியிருக்கோங்க. கைஸ் கரெக்டாக டைம் பார்த்தீங்கன்னா 7:10ங்க. நம்ம கரெக்டாக கொல்லூரை ரீச் பண்ணிட்டோங்க. இதோட நம்ம ட்ராவல் முடிஞ்சுங்க. இப்படி மதன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்க.